ஆடு பகையாம் குட்டி உறவாம் கழுத. உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து கூத்தடிப்ப. இதுகிட்ட போய் என்னென்ன பேச்சு? எப்பவும் எய்தவன் இருக்க அம்பன் வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மாடி, உங்க அப்ப ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறவன். ஒருத்தனை என்ன ஏமாத்த முடியாது. சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களா எங்களை அசைக்க முடியும்? சின்ன சின்ன தீக்குச்சிங்க ஒண்ணு சேர்ந்தா ஒரு எரிமலையே உருவாகும். இங்க எதுக்குடா கொண்டு வந்து போட்ட? உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? எங்களை தலைவர் அனுப்பிச்சாரு. தலைவனா? யார் அது? அவர் பேரு விஜய். உடம்பு கருப்பு, கண்ணு சிவப்பு. கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு யாரும் ஜெயிக்க முடியாது. ஊருக்கெல்லாம் கட்டில அனுப்புறவங்க நாங்க. ஆனா உங்க விஜய் எங்க வீட்டுக்கே கட்டில அனுப்பிச்சுட்டானா? நடக்க போற விழாவுக்கு தலைமை தான் விஜய். கதாநாயகன் பழனிவேலு, கதாநாயகி அலமேலு. அப்படியா? அப்படித்தான். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நில்லு. இந்த ஆட்டத்தை நீங்க அன்னைக்கே நிறுத்தி இருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி இந்த கூட்டம் நின்னு இருக்காது. அப்பா, பெத்தவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் பிள்ளைங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செஞ்ச பாவத்தை நானே பரிசுத்தமாக்குறேன். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, படம் அத்தனை பேரையும் சுட்டு போயிடுவேன். தம்பி, அலுமேலு நம்ம எடுத்து கழிச்சுட்டு போ. நாய்களை நான் பாக்குறேன். விடுங்க, விடுங்க. என்னடா பண்ற? என்னடா பண்ற? எந்திரா, எந்திரா, எந்திரிச்சு சொல்லடா. எந்திரா. கூத்தாரு இப்ப நடப்பு. என்ன அவுத்து விட்டுறாடே. என்ன கேட்டாலும் தரண்டாடே. என்ன வேணாலும் தருவியா? நிச்சயமா சத்தியமா தரண்டாடே. பாது கழுத என் குழந்தைய இந்த கிணத்துல தூக்கி போட்டு கொன்னியே, அவன் வேணும். தரியா? ஒரு பாவ மரியாதை என் பொண்டாட்டிய சித்திரவதை பண்ணி கொன்னியே, அவ வேணும். தரியா? என் பொண்டாட்டியும் குழந்தையும் சாகடிச்சு பால் பைத்தியம் இருந்த ஊரோட கேலிக்கு ஆளாக்கி என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டே, அந்த பழைய வாழ்க்கை வேணும். தரியா? டே பைத்தியம், இன்னமாடா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? இன்னையோட மறக்கிறது தாண்டா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் பைத்தியம் இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்காக பைத்தியமாயிரு நடிச்சேன். இன்னைக்கு தாண்டா சரியான நேரம் கிடைச்சிருக்கு. இந்த பாலுக்காக தரைய குடும்பத்தையே சிதைச்ச. குடி, குடிடா, குடி. என்னடா டேய், விட்டுடுறா, மன்னிச்சுடா, வந்துடுறா.
நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல, ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவு இல்ல. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய், பை நிறைய காசு, கை நிறைய மோதிரம் போட்டு இருக்க கூட்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு இடுப்பு செத்து போச்சு. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? என்னடா விஜயும் வேலும் ஒண்ணு சேர்ந்து ஊர் ஜனங்களை திரட்டி வர்றாங்கய்யா. இனியும் நீங்க இங்க இருந்த ஆபத்து, ஊரை விட்டு போயிடுங்கய்யா. என்ன இவ்வளவு மூட்டைங்க? எல்லாரும் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போயிட்டு வர்றாங்களா? இதுல நம்ம 2 மூட்டைகள் எங்க தெரியுது? நம்பர் போட்டிருந்தாலும் பார்க்கலாம். இது என்ன கதவா டோர் நம்பர் போடுறது? ஏண்டா விஜய், இந்த கூட்டத்துல எங்களையே கண்டுபிடிக்க முடியலையே, நீயா ஊர் ஜனங்களை காப்பாத்த போற? Fire!
மங்கை வாழ்வை கெடுத்தவனை சிங்கம் பகை தீர்த்தது